வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் 90 சென்ட், அதாவது 90 சென்ட் விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க. சேலம் டு ஸ்டீல் பிளான்ட், அதாவது தாரமங்கலம் செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க. ஸ்டீல் பிளான்ட் அடுத்த கேஆர் தோப்பூருங்க. கேஆர் தோப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. இந்த இடம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க. அருமையான ஒரு விவசாய நில விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த லேண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்து ரோடு வந்து டச் ஆகுதுங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தனியாக செப்பரேட்டாக பாதை விட்டுருக்காங்க. ஏற்கனவே இது அட்ஜாயினில் இன்னொரு பாதை பாருங்கள். இந்த ரைட் சைடு தெரியுது பழைய பாதை, இந்த லெஃப்ட் சைடு தெரியுது இவங்க விட்டுருக்கிற இவங்களுடைய லேண்டில் சொந்தமாக விட்டுருக்கிற பாதைங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 அடி அகல பாதை வசதியோடு சூப்பராக அமைஞ்சிருக்கு. மொத்தம் 90 சென்ட் லேண்டுங்க இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 போர்வெல் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போர்வெல்லில் மட்டும் மோட்டர் செட் பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், பின்னாடி காட்டுவேன். தண்ணீர் நல்ல மாதிரியே வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தண்ணிக்கிட்ட வந்துட்டுருக்கு. அது மாதிரி இன்னொரு போர்லேயும் நல்ல தண்ணீர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் இன்னும் மோட்டர் செட் பண்ணாமல் இருக்குது. பாருங்கள், அந்த ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு. அந்த இபி செட்டுக்குள்ளே ரூம் தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாருங்கள், இந்த வயல் விற்பனையில் உள்ளதுங்க. இது வந்து பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக பாதை வந்து அப்படியே ரைட்டில் திரும்புங்க. வடக்கு பக்கமும் பாதை வசதி இருக்குது. அது வந்து பொது பாதைங்க. அதனால் 2 பக்கம் இந்த லேண்டுக்கு வந்து பாதை வசதி இருக்குது. மேற்கு வடக்கு கார்னராக அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி 3 வயல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. மண் கலர் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும். நல்லா பொன்னிமண் சாயலில் இருக்குங்க. உழவு ஓட்டினோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, வாங்கி பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்திங்களா, இந்த வயல் விற்பனையில் உள்ளது. அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா ரைட் சைடு இது ஸ்ட்ரைட்டாக அப்படியே கிழக்கு பக்கமாக 3 வயல் இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக 90 சென்ட் வருதுங்க. அதனால் வாங்கிட்டு சேலத்துலேருந்து வந்து போகிறதுக்கு கொஞ்சம் பக்கமாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், இது எல்லாமே விற்பனையில் உள்ளது. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சென்ட்டினுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 1,50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாதுங்க. ப்ரைஸ் கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது. நேரில் உட்காரும் போது கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாங்க. அது மாதிரி டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த வடக்கு பக்கம் பாதை சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து பொது பாதைங்க. இதை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. அதனால் டபுள் சைடு ரோடு வசதியோடு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வாங்கி எந்த மாதிரி பயிர் செய்தாலும் சூப்பராக வரும். நல்ல மண், சூப்பரான மண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இப்போ வந்து ஒரு போர்வெல்லில் உள்ள மோட்டர் செட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இப்போ தண்ணீர் எடுத்து விட்டுருக்காங்க. பாருங்கள், இது வந்து ஒரு போர்வெல்லில் உள்ள தண்ணீர் தான் இப்போ வந்துட்டுருக்கு. டைரெக்டு ஜெட் மோட்டருங்க. இன்னும் 2 போர் அவைலபிள் இருக்குது. அதில் ஒரு போரில் இன்னும் தண்ணி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுலேயும் ஒரு மோட்டர் அமைச்சிக்கிட்டோம்னா நமக்கு இந்த 90 சென்ட்டுக்கு போதுமான தண்ணீர், அதை விட அதிகமாகவே தண்ணீர் பாய்ச்சிக்கலாங்க. அந்தளவுக்கு தண்ணீர் வசதி சூப்பராகவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 15 கிலோமீட்ரு தொலைவு வரலாங்க. அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நிறைய பேர் இது மாதிரி கொஞ்சம் கம்மியான லேண்ட் இருந்தால் கூட போதும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களாம் மறக்காமல் பாருங்கள். இடம் பிடிச்சிருக்குன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.